ஹலோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான ஒரு கவர்மெண்டுடைய அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் நான் இப்போ சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தரவா படிச்சுட்டு போங்க, வேறு எதையுமே நீங்கள் வந்து பிலீவ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்க படிக்கிறதுல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இங்கிலீஷ் எக்ஸாம்ல நிறைய பேர் மார்க்கே எடுக்க முடியலன்னு சொன்னீங்க. நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு 2 நாள் லீவ் வேற இருக்குது, சாட்டர்டே சண்டே. ஸோ அந்த 2 நாள்ல நீங்க என்னென்ன படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் எக்ஸாம்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணும், எந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு சொல்றேன். அது அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ நீங்க பாக்குற நான் சொல்ல போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த பிடிஎஃப், இந்த நீங்க பாக்குற இந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய கல்வி மினி வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்கான நம்ம வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். அதுல பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 15 ஒன்வேர்டுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஒன்வேர்டு வந்து 11 ஒன்வேர்டு வரைக்கும் எஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 11 ஒன்வேர்டு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த 11 புக் பேக் வந்து 10 கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு நீங்க புக் பேக் எல்லா யூனிட்ல உள்ள பலவுள் தெரிய புக் பேக் ஒன்வேர்டை தரவா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு நோட்ஸ் ஈஸியா இருக்கும். அந்த நோட்ஸ் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லாஸ்டா கேட்கறாங்களா ஒரு 4 கொஸ்டின் அந்த பாட்டு கொடுத்து, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதை அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு 6 யூனிட்ல உள்ள 6 5 அதுல உள்ள எல்லா மனப்பாட பாட்டு மட்டும் இல்ல, எல்லா பாட்டையுமே செய்யுள் பாட்டு எல்லாமே கம்பரமன் எல்லா பாட்டையும் மனப்பாட பாட்டுல எல்லா செய்யுள் பாட்டையும் படிச்சுக்கோங்க. மெமரி பண்ண சொல்லலை, அந்த லைனை மட்டும் சும்மா பாத்துக்கோங்க. இந்த லைன் வந்தா இந்த பாட்டை எழுதின ஆசிரியர் இவர்கள் தான், அந்த பாட்டுக்கு கீழே வந்து சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க, அதுல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2 மார்க் அண்ட் 4 மார்க், 2 மார்க் 3 மார்க், அப்புறம் 5 மார்க், அப்புறம் 8 மார்க் இதெல்லாம் இருக்கா. இதுல நீங்க 1 வேர்ட் படிச்சுட்டு 8 மார்க் படிங்க. ஏன்னா 8 மார்க் 3 8 மார்க் 24 மார்க். நீங்க 3 8 மார்க் அட்டன் பண்றதுக்கு நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி 10th தமிழுக்கு நேத்துக்கு முதல் நாளும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன். நேத்து தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்க என்ன பண்றீங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லாட்டி யூடியூப்ல போய் 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி மினின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தனித்தனியா சொல்லியிருப்பேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரே ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. 2 மார்க்லாம் ஓகே விட்டுறலாம். நம்ம 3 மார்க் பாருங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. இது நான் சொன்ன கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. 1 ஓகேவா? அடுத்து இன்னொன்று வந்து 10 வினா கம்பல்சரி நீங்க எல்லாருமே எழுதிருவீங்க. ஸோ அதுலயும் வந்து நம்ம பெருசா மார்க் போகாது, கண்டிப்பா எல்லாரும் எழுதிருவீங்க. 2 கொஸ்டின் இப்பவே வந்துருச்சு. அடுத்து அரியா வினா ஐய வினா விளக்கு, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான் அப்படியே வந்திருக்கு. அடுத்தது பாருங்க அகைன் 3 மார்க்கா. இதுல 34 மனப்பாட பாட்டு 1 எழுதிதான் ஆகணும், விட்டுருங்க. அப்ப நீங்க கேட்க போற பேலன்ஸ் 2ல நீங்க 1 தான் எழுதணும். அதுல 2மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். தமிழக தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கினை விளக்குக, மாளாத காதல் நோயாளன் போல என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்திகளை விளக்குக. 2மே நம்ம சொன்னதுதான். அடுத்தது பாருங்க 3 மார்க். கண்ணே கண்ணுறங்க, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். தற்குறி பெற்றனையும் சொல்லியிருந்தேன். பொருள் வரை பொருளாக, இதுல சொல் பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு. சொற்பொருள் கிடையாது, சொல் பொருள் பின்வரும் நிலையணி பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க 5 மார்க். உங்கள் இல்லத்துக்கு வந்த விருந்தோம்பல், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். முல்லைப்பாட்டு நான் சொல்லியிருந்தேன். மாநிலவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரும், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். உணவு விடுதி ஒன்றில், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். நூலக உறுப்பினர் பிடிவம், காட்சியை கன்று கவிஞர் எழுதல், பள்ளியில் நான் வீட்டில் நான், சார் பள்ளியிலும் வீட்டிலும் நான், அதை நீங்க எப்படி வந்தா அட்டவணை மாதிரி இங்கிட்டு பள்ளியில் நான் அங்கிட்டு வீட்டில் நான் போட்டு 2யும் எழுதணும். அடுத்தது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. நெடுவினா பாருங்க. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு, புயலிலே ஒரு தோணி, மேரியின் வாழ்க்கை, விண்வெளியும் கல்பனா சால்வம் கட்டுரை, உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வினை கட்டுரையாக்குக. ஸோ அதுக்கான குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தயவு செஞ்சு படிச்சிருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து அப்படியே 90% சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் மாடல் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்லோட் பண்ணக்கூடிய மாடல் தான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு சில பேர் அந்த புரியாத ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சொன்ன கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எதுவுமே வரலையே, இது மாடல் தானே, இதுல இருந்து எப்படி அம்புட்டுமே வரும், நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன், அதை நீங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.